الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோற்றவர்களாக சுபகுடைய பரவலான தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக மார்க்க சம்பந்தமான சில நினைவூட்டல்களை நினைவுபடுத்திக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வை நன்மைக்குரிய அமர்வாகவும் நமக்கெல்லாம் பயன் தரக்கூடிய ஒரு அமர்வாகவும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இப்பொழுது ரமலானுடைய இறுதி பத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த இறுதி பத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கணித்தார்கள் என்பதை நாம் பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். அதில் மிக முக்கியமாக நாம் இந்த இரவுகளை எப்படி கழிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்களோ அதை போன்று நாமும் இந்த இரவுகளை இபாதத்துகளில் கழிக்க வேண்டும். குறைந்த நேரங்களில் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் திக்ருகளில் ஈடுபடுவது. இது எல்லாராலும் முடியும். ஒரு சிலர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, அதனால எனக்கு குர்ஆன் ஓத தெரியலே என்று சொல்லி நினைச்சிருவாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஒரு சிலர்கள் எழுந்து நின்று எங்களால் வணக்க வழிபாடுகளில் பெரிதாக ஈடுபாடு காட்ட முடியாது அப்படி என்று அதையும் கூட தவிர்த்து கொள்வார்கள். ஆனாலும் அந்த இரவுகளில் திக்ர் செய்யலாம் இல்லையா? அது ரொம்ப இலகுவானது. குறைந்த நேரங்களில் அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் ஒரு தடவை ஒரு சில கேள்விகளை போன்று கேட்டு அந்த திக்ருடைய சிறப்பு சொல்றார். அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இன்னும் சில பீடிகைகள் போடுறாங்க. அது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? உங்களுடைய எஜமானனான அல்லாஹ்விடத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற அமல் அது. உங்களுடைய எஜமானான அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற அமல் அது. அதோடு மாத்திரம் நிற்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ذஹபி வல் வரி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் செலவு செய்வதை விட மிகச் சிறந்த அமல். அல்லாஹ் அக்பர். சாதாரணமாக நாம் திக்ரை கடந்து போய்விடுகின்றோம், திக்ர் தானே அப்படின்னு. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்கள். வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ذஹபி வல் வரி, தங்கம் வெள்ளிகளை எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட மிகச் சிறந்த அமல். அதோடு மாத்திரம் பார்த்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மின் அன் தல்கவு வஹைருல் லக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும் ஃபதضربوا அயனாகஹு வயضربوا அயனாகக்கும், நீங்கள் போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளுடைய அந்த வாளினால் உங்களுடைய கழுத்து வெட்டுப்படுவதை விட அல்லது நீங்கள் அவர்களை வெட்டுவதை விட மிகச்சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புகளை சொன்ன பிறகு சஹாபாக்கள் அமைதியாக இருப்பார்களா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது என்ன அமல் அது சொல்லித்தாருங்க என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ருல்லாஹி தஆலா, அது வேறு ஒன்றுமல்ல
அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான், அல்லாஹ்வை நிறைவு கூறக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லுவதுதான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு நீ அல்லாஹ்வின் நம்பியார்களே, ஒரு அற்புதமான மாதம், அதுவும் இறுதி பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இறுதி பத்தில் நாம் நேற்றைய தினம் கூட அந்த இறுதி பத்தை நாம் அடைந்து கொண்டால் என்ன துஆக்களை ஓத வேண்டும் என்ற செய்தியை சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை நீங்கள் அடைந்து கொண்டால், இறுதி பத்தை நீங்கள் அடைந்து கொண்டால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல தக்வா நமக்கு வரணும்னா அது சாதாரணமாக வந்துடாது. அல்லாஹ்ட்ட அதிகப்படியாக நம்ம கேட்கிறோம். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்ற அந்த பிரார்த்தனையை நேற்றைய தினம் சொன்னோம். இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் ரொம்ப இலகுவாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து மனப்பாடம் செஞ்சுதான் இது இந்த திக்ரை அல்லது இந்த இஸ்திக்ஃபாரை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹி. அவ்வளவுதான். இந்த வார்த்தை உண்மையிலேயே என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? வணக்கத்திற்குரியவன், உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனின் பக்கம் நான் மீளுகிறேன். இதுதான் அதற்கான அர்த்தம். ஆனா இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடியவராக இருந்தாலும் சரி, போர்க்களத்துல இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பதற்காக போர்க்களத்துக்கு போறோம். அப்படி போகக்கூடிய நேரத்துல புறமிருது காட்டி ஓடுவது இருக்கிறதே, அது பெரும்பாவங்களில் ஒன்று. அது பெரும்பாவங்களில் ஒன்று. அந்த பெரும்பாவத்தை செய்திருந்தாலும் சரி, அந்த பெரும்பாவத்தை செய்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டா போதும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹி. அப்படியான சிறப்புக்குரிய இந்த திக்ர்களை நம்ம என்ன செய்யலாம்? இது போன்ற நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு பெறாமலேயே, பாவ மன்னிப்பு கேட்காமலேயே அந்த மாதத்தை யார் கடந்து விடுகிறார்களோ அவர் இழிவடையட்டும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்விடத்துல மனுஷனும் இது போன்ற துஆக்களை கேட்கணும். அடுத்ததாக இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இதை வழமையாகவே நாம் கடைபிடிக்கிறோம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த அமல் தான் நிறைய நன்மைகள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தன்னுடைய வீட்டிலிருந்து சுபுஹ் தொழுகைக்காக கிளம்புறாங்க. அப்ப அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க? முஸல்லால அமர்ந்து கொண்டு தொழுது விட்டு திக்ர்கள்ல ஈடுபடுறதுக்காக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைப்பதற்காக போயிட்டாங்க. போய்விட்டு எல்லாம் முடிந்த பிறகு திரும்ப என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள நுழையிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்ர்களில் ஈடுபடுறாங்க அவருடைய மனைவி ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய மனைவி பார்த்து கேட்கிறாங்க, ஜுவைரியாவே, நான் சென்றதிலிருந்து இதே நிலையில் அமர்ந்து கொண்டு திக்ர்களில் ஈடுபடுகிறாயா அப்படின்னு சொன்னாங்க. நான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லக்கது குன்து பஅதகி அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மர்ராத். நான் முன்னிடம் இருந்து சென்ற பிறகு நான் ஒரு 4 வார்த்தைகளை சொன்னேன். 4 வார்த்தைகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய 4 வார்த்தைகளை சொன்னேன். 3 தடவை சொன்னேன். 3 தடவை சொன்னேன். நீங்க இதுவரைக்கும் பண்ணிய அந்த திக்ரைகள், தஸ்பீஹை, அவைகளையும் நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகள் 3 தடவை சொன்னனே, அந்த வார்த்தைகளையும்
லவ் உஸிரத் பிமா குல்தி முந்து யௌமி லவஸரத்துஹா, இன்று நீ கூறிய திக்ர் தஸ்பீஹ் ஆகியவுடன் இதை நிறுக்கப்பட்டால், நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகளை நிறுக்கப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கூறிய அந்த வார்த்தைகள் தான் நன்மையால் கனமானதாக இருக்கும் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு அது என்ன வார்த்தை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நாம் ஒவ்வொருவர்களும் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு சொல்ல வேண்டும் சகோதரர்களே. மிகப்பெரிய கஷ்டமான வார்த்தை அல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இது ஒரு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. இரண்டாவது வார்த்தை வரிவா நஃப்ஸிஹி. மூன்றாவது வார்த்தை வஸினத்து அர்ஷிஹி. நான்காவது வார்த்தை வமிதாத கலிமாத்திஹி. அவ்வளவுதான். இந்த 4 வார்த்தைகளை நன்றாக மனப்பாடம் செய்யுங்க. சுபஹுடைய தொழுகைக்கு அமர்ந்து ஒரு நேரம் அமர்ந்து திக்ருகளில் ஈடுபடும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உண்மையிலேயே என்னது மற்ற எல்லா திக்ருகளை விட இது என்ன செய்யும்? தராசுல மீசான் தராசுல நன்மையால் அதிகரிக்கக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன், அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அதத ஹல்கிஹி, அவருடைய படைப்பினங்களின் எண்ணிக்கையின் அளவுக்கு. அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருக்கிறான் இல்லையா, அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அவருடைய திருப்பொருத்தத்தின் அளவுக்கு நான் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அவனுடைய அரிசின் எடையின் அளவுக்கு, அவனுடைய அரிசி சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அரிசி இருக்குது, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவன் பிரமாண்டமானது. அந்த அரிசின் எடையின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்வை புகழ்கிறேன். அடுத்ததாக சொன்னாங்க ஒமிதாத கலிமாத்திஹி, அவனின் சொற்களின் நெய்யின் அளவுக்கு நான் என்ன செய்யறேன்? அவனை போற்றி புகழ்கிறேன், தூய்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் தராசி மிக கனமான வார்த்தை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்ஷா அல்லாஹ் இது போன்ற திக்ருகளை நாம என்ன செய்யணும்? இது போன்ற நாட்களில் அதுவும் இறுதி பத்தி அடைந்திருக்கின்றோம். நேரங்களையும் காலங்களையும் பாழ்படுத்தாமல் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுங்கள். ஏன்னா குர்ஆனுக்கும் ரமதானுடைய மாதத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல பாவ மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கு உண்டான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற நல்அமல்களில் ஈடுபட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தவான்களாக ஆகி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.